வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. சிம்ம லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். நவம்பர் 9 முதல் நவம்பர் 18 வரை. முதல் நாள் நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானமான மிதுன ராசியில சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல, அதாவது மகிழ்ச்சி, நண்பர்கள், குதூகலம், உறவுகள் சார்ந்த நன்மைகள், ஒரு என்டர்டெயின்மெண்ட், என்கேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு. புதிதாக நண்பர்கள் அறிமுகம், இது சம்பந்தப்பட்ட வகையில் வளர்ச்சிகள் கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம். ஒரு பாதம் மிதுன ராசியில் இருக்கு, 3 பாதம் 12ஆம் இடமான கடகராசியில் இருக்கு. குருவும் 12ல் தான் இருக்காரு. குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால சுப செலவுகள் நடக்கும். முதலீடுகள் சுப முதலீடுகளாக இருக்கும், சுப செலவுகள் நடக்கும். சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம பணத்தை ஒதுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் அடிவயிறு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. அதனால் நம்ம இப்போ உணவு பழக்க வழக்கத்தினால சில பிரச்சனைகளோ அல்லது சுகர் சம்மந்தப்பட்டதோ, உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு அசௌகரியங்கள், இது வயிறு ஒரு கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டதோ, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நவம்பர் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் குருவை போல தான் வேலை செய்கிறாரு மற்றும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. செவ்வாய் சனி தொடர்பில் வேற இருக்காரு. அதனால் இன்றைக்கும் 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால வாகனம் சம்மந்தப்பட்டது, இயந்திரங்களை கையாளுவது மற்றும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்கள் பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட் இல்லாத நிலைமை. நீங்கள் இப்போ ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களா, ஒரு டென்ஷனை கொடுக்கறது பேச்சுவார்த்தைகளில். ஸோ கொஞ்சம் கடின உழைப்பான நாளாக இன்னைக்கு போயிட்டுருக்கும். நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் புதனை போல வேலை செய்கிறார். இப்போ புதனும் 4ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து தான் இருக்காரு. அதனால் அட்டமத்தில் இருக்கிற சனி, 4ல் இருக்கிற செவ்வாய், புதன், இதெல்லாமே இன்னைக்கு சேர்ந்து வேலை செய்யுது. மாலை 6:34 வரைக்குமே இந்த ஆயில்ய நட்சத்திரம். அதனால் இந்த ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும், ரொம்ப காம்படிஷனாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் என்னன்னா ஒரு இடத்துல நம்ம அதை அந்த இடத்துக்கு அந்த வேலைக்கு பாதிப்பை கொடுக்காது. பட் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வேலை பார்க்குறோமே அப்படின்னு ஒரு அசௌகரியம் இருக்கும். நவம்பர் 13ஆம் தேதி வியாழக்கிழமை மக நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். லக்னத்திலேயே சந்திரன் வந்துடுறாரு, கேதுவும் லக்னத்திலேயே இருக்காரு. சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். உறவுகள் நல்லா இருக்கும், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், மேல் படிப்புக்கு நல்லா இருக்கும். குடும்ப சம்மந்தப்பட்ட காரியங்கள், அதாவது திருமண காரியங்கள்லாம் எடுக்கலாம். அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறது, ஒரு பிரயாணம் போகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். நவம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம், அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம். அதனால் பலமாக இருக்குது, சுக்கரன் பலமாக இருக்கிறதுனால மாற்றங்கள் ஏற்படும். இப்போ ஒரு ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஐடி கார்டு, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், ஒரு பாஸ்போர்ட்டு, விசா, ஆவணங்கள், அக்ரிமெண்ட் போடுறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. திருமணம் புதுப்பிச்சுக்கிறது, அதாவது பத்திரிக்கை எழுதுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரொடக்ஷன் ஆகி உறுதி பண்ணிக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். கன்னி ராசியில் சந்திரன் இருக்காரு 2ஆம் இடத்துல. சூரியன் நமக்கு பலமாக இருக்காரு. சூரியன் குருவை போலவும் சுக்கரனை போலவும் செயல்படக்கூடிய அமைப்பு. இன்றைக்கும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள். புதுசாக பிரயாணம் போகிறது, மாற்றத்துக்கு உண்டான அமைப்புகளில் ஈடுபடுறது, டிரான்ஸ்ஃபர், இது மாதிரி, மற்றும் இடம் வைக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். நவம்பர் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம். சந்திரன் 2ஆம் வீட்டில் சந்திரனாகவே செயல்படுறார். கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூலதனம் போட்ட பணம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பணம் புழக்கங்கள் உள்ள நாளாக இருக்குது. வேலைக்கும் நம்மளுடைய தொழில் பலத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னைக்கு குடும்ப சுகங்கள் மேலோங்கக்கூடிய நாளாக இருக்கும். நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாத கன்னிராசியில் இருக்கு, 2 பாத துலா ராசியில் இருக்கு.
இப்போ 3ஆம் வீட்டில் சந்திரன் தைரியஸ்தானத்தில் போகிறாரு, செவ்வாயை போல போகிறாரு. செவ்வாய் 4ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டஃப்பாக தெரிஞ்ச விஷயம் கூட ஈஸியாக முடிஞ்சிடும். உறவுகளில் சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் எல்லாம் வந்துட்டு இருந்தது கூட ஒரு ஃபைனலைஸ் ஆகிடும். ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். நவம்பர் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம். சந்திரன் வந்து நமக்கு 3ஆம் இடமான துலா ராசியில் ராகுவை போல செயல்படுகிறார். ராகு வந்து 7ஆம் வீட்டில் குருவை போல செயல்படுகிறார். அப்போ இது வந்து ஒரு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாகட்டும், கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாகட்டும், பார்ட்னர்ஸுக்குள்ள பேசிக்கிறதாகட்டும், இது மாதிரி புதிய முயற்சிகள் எல்லாம் நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கும் நல்லா இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள், மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, ஐடி லைனு, கம்யூனிகேஷன் மற்றும் இப்போ செய்தி விளம்பரத்துறை இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் போடுறது, ஒப்பந்தம் போடுறது, இதுக்கெல்லாம் கூட சாதகமாக இருக்குது. அப்போ இந்த ராகு நட்சத்திரம் 10 நாளைக்கு முன்னால் திருவாதிரையாக வந்தபோது லாபராசியில் இருந்தார் சந்திரன். இப்போ வந்து 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த 3-11 அப்படிங்கிறது வந்து தகவல் தொடர்பு லைனில் இருக்கவங்களுக்கும், உறவுகள் சார்ந்து திருமண காரியங்கள் மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவான நட்சத்திரமாக விளங்குகிறது. இடைப்பட்ட நாட்களில் வரக்கூடிய இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சனி நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், புதன் நட்சத்திரம், இதில் எல்லாம் சனி செவ்வாய் 4ல் இருக்கிறது, 12ல் குரு இருக்கிறது நமக்கு கொஞ்சம் அது தடைகளை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது. அஷ்டம சனி வேற போயிட்டுருக்கு. லக்னத்துக்கு 8ல் சனி, 12ல் குரு, 4ல் செவ்வாய் புதன். இந்த 4, 8, 12ல் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. நாம் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணிக்கணும். மெயினாக வந்து உறவுகளில் நல்லா இல்லை, அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு நல்லா இல்லை, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஆனால் வேலையை கெடுக்காமல் நமக்கு போய்க்கும். இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஒழிய, ஒரு மகிழ்ச்சிக்கு, ஒரு திருப்தி, ஒரு பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுங்கிறது இந்த 10 நாளில் இந்த 2 நாள் வந்து நமக்கு சாதகமாக இருக்குது. முதல் நாளான திருவாதிரை நட்சத்திரமும் கடைசி நாளான சுவாதி நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.